வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் பார்த்த படங்களோ தமிழ் சினிமா செய்திகளோ கிடையாது. இது இப்போ ரீசெண்டாக நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 சாம்பியன்ஸுக்குள்ளுக்குள்ளே யார் சாம்பியன் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற போட்டி நடந்துச்சு. பார்த்தீங்களா? இப்போ மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து இப்போ மார்ச் 15 நடந்துச்சு. பார்த்தீங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான மேட்சஸ், என்னோடய மனசை கவர்ந்த மேட்சஸ், நான் பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப ரசித்து பார்த்த மேட்ச் பற்றி பேச போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டேன்னா என்னடா இது சப்பையாக போகுது அப்படின்னு நினச்சாலும், செகண்ட் மேட்ச் பார்த்துக்கிட்டேன்னா இங்கிலாந்தும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடினாங்களா. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடின மேட்ச் அது பார்த்துக்கிட்டோன்னா பிக் ரைவல்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பிக் ரைவல்ட்ரிங்கிற மேட்ச் மாதிரி தெரியல. அது நமக்கு பார்த்தா செகண்ட் மேட்சாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்துக்கிட்டோன்னா பாகிஸ்தான் படுதோல்வி, இங்கிலாந்து கூட விளையாண்டு படுதோல்வி அடைஞ்சாங்க ஃபஸ்ட் மேட்ச். மறுபடியும் பார்த்துக்கிட்டோன்னா நியூசிலாந்து கூட விளையாண்டு படுதோல்வி அடைஞ்சாங்க. மறுபடியும் நம்ம கூட அடுத்த மேட்ச் போட்டாங்க. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டத்தில் நம்ம கூட மேட்ச் போட்டாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் பெருசாக பார்த்தீங்கன்னா அவங்க டஃப்பே கொடுக்கல, பிக் ரிவல்ட்ரிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பே கொடுக்கல. ஏதோ பார்த்தா கடமைக்கு விளையாண்டு போன மாதிரி தான் தெரிஞ்சு பாகிஸ்தான் டீம். அந்த மேட்ச்சில் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம், விராட் கோலி பார்த்திங்கன்னா சதம் போட்டது. அவர் சதம் போடுறதுக்கும் பார்த்துக்கிட்டோன்னா போராடி சதம் போட்டா. அப்படி எங்கள் பாண்டியாவும் பாண்டியா பார்த்துக்கிட்டோன்னா அடித்து நம்ம கேஎல் ராகுல் ஒரு டைம் பார்த்தா குட்டி விடாமல் பண்ணா. பார்த்தீங்களா? அதே மாதிரி எங்கே பாண்டியா பண்ணிடுவாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டோன்னா அவுட் ஆகிட்டா அப்படி. ஆனால் அந்த மேட்ச் கோலி ஆன ஆட்டம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பரு. சுப்மன் கில்லை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் சக்தரோ ஏதோ ஒருத்தர் அவுட் ஆகிக்கிட்டு ஓ அப்படி தலையாட்டினெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா பழைய அக்ரெசிவ் கோலியாக இருந்தால் நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். பட் ஆனால் அப்படி நடக்கலை. கோலியும் ஒரு சில டைம் சர்ஜிங் பண்ணாங்க. கோலி அதுக்கெலாம் பார்த்துக்கிட்டோன்னா மூஞ்சி கொடுக்கவே இல்லை. அவர் பாடி எனக்காக விளையாண்டுக்கிட்டா அப்படி. அந்த மேட்ச் அருமையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான மேட்ச் நடந்துச்சுங்க. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வேறு லெவல் மேட்ச். பலமே இல்லை. பவுலிங் யூனிட் ஃபுல்லாக புது யூனிட்டு. இந்த டீம் பார்த்துக்கிட்டோன்னா லீக்லேருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னவங்கள கறி பூசுகிற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் இங்கிலாந்தில் வச்சு சங்குன்னு சாத்தினாங்க. ஆஸ்திரேலியாவை வச்சு குத்துனாங்க. 50 ஓவருக்கு 351 ரன்னு. அப்போ பார்த்துக்கிட்டோன்னா சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே அதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்துச்சு. 351 ரன்னு. 351 ரன்னை சேஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியாக்காரங்க அங்கே நிற்கிறாங்க. எங்ககிட்ட 300 ரன்னு கொடுக்கறதுக்கான பவுலர் இருக்காங்க, ஒத்துக்கிறான். ஆனால் அந்த 300 ரன்னை கொடுத்த பவுலருக்கு இடையில 5 பவுலர் கொடுத்தாங்கன்னா 6 பேட்ஸ்மேன் இருக்காங்க எங்கிட்ட அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஸ்டூவன் ஸ்மித் சொன்னால் அப்படி சொன்ன மாதிரி செஞ்சு கட்டினாங்க. அந்த மேட்ச்சில் 2 ஓவர் மிச்சம் வச்சு அந்த மேட்சை பார்த்துக்கிட்டோன்னா 351 ரன் ரெக்கார்டு சேஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ரெக்கார்டு சேஸாக இருக்குது. சாம்பியன்ஸ் டிராஃபியில் மட்டும் நான் சொல்கிறது 351 ரன் சேசிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்துக்கிட்டோன்னா ஆப்கானிஸ்தானே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பி டீம் சி டீம் அந்த மாதிரி டீமு. எப்போயாச்சும் பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ணுவாங்க. இவங்களால் சீரியஸெல்லாம் பல டீமுக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா, சோக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டோன்னா அடித்தாங்க. ஃபஸ்ட்டு 15 ஓவருக்கே பார்த்துக்கிட்டோன்னா 3 விக்கெட் போச்சு. 83க்கு 3 83க்கு 3 போய் ஒரு மனுஷன் நின்னா அப்படி, ஒரே ஒரு மனுஷன் நின்னா அப்படி. சாம்பியன்ஸ் டிராஃபியில் இன்றைக்கி வரைக்கும் ஹையஸ்ட்டு ஸ்கோர் 177 ரன்னு. அந்த பையன் பேரெலாம் மனுஷன் பேரெலாம் தெரிலைங்க. 23 வயசு பையனாமா அந்த ஆளுக்கு. 23 வயசு பையனுங்கிறாங்க. ஆனால் ஆளை பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கா அப்படிங்க.
177 ரன் 143 பாலுக்கு மனுஷன் சங்கையாக பிரிஞ்சு விட்டா அப்படி. இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அடிக்க முடியுமா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த அளவுக்கு அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. சாரி, இங்கிலாந்து நினைக்கிறேன் டீமு. இந்த அளவுக்கு அடிக்க முடியுமாங்கிற மாதிரி இன்றைக்கி அடித்தாங்க. சரியான அடி. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நம்பி கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படி, நம்ம ரசிகான் கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படி. கடைசியில் வந்தவங்க நல்லா அடித்தாங்க. 321 ரன் அடித்தாங்க. அடித்து பீட் பண்ணாங்க. நல்ல மேட்ச் ஆரம்பிச்சது. ஸோ ஆப்கானிஸ்தானால் எப்படியும் அடிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு ஏர்லியாகவே 3 விக்கெட் விழுந்தாலும் அவங்களால கம்பேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டி வின் பண்ணாங்க. நல்ல மேட்ச் ஆரம்பிச்சது. இங்கிலாந்து தான். இங்கிலாந்து கேரளா பார்த்தா அடித்து இங்கிலாந்து வந்து பார்த்தா வெளியே விட்டாங்க. அந்த மேட்ச் இங்கிலாந்து தோற்றாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி விட்டு வெளியே போனாங்க. அடுத்தது மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும். இந்தியா நியூசிலாண்டுனாலே வந்து பார்த்தா ஒரு பழைய பகை இருக்குது, பழைய கணக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. 2019 யாருக்கால மறக்க முடியும்? தலைவன் தோனியை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பின மேட்ச், கடைசியாக ப்ளூ ஜெர்சியில் வர பார்த்த மேட்ச் முடியுமா? அப்பேற்பட்ட டீமுக்கு வந்து பார்த்தா ஒரு பழி இருக்குது. இதில் நம்ம சேர் பிரச்சனை பிரச்சனை மாதிரி தான் இருந்துச்சு வச்சுக்கலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து பைப்பர் எடுக்க விட்டு த்ரெட் ஆக்கினாங்க. அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சு நம்ம வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து பார்த்தா செமிஃபைனலில் வந்தோம். ஆஸ்திரேலியா கூட போச்சுடா, முடிஞ்சு. மற்ற மேட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நல்லா விளாட மாட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நல்லா விடுவாங்க. அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த டிராவிஸ் ஹெட்னு ஒருத்தர் இருக்கான தலைமான பையன், அவன் வந்து பார்த்தா இந்தியாவுக்கு எதிராகவே நல்லா ஆடுவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர். அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தா நல்லா ஆரம்பித்தா அப்படி நம்ம டிராவிஸ் ஹெட்டு சூப்பராக ஆடினா அப்படி. ஆனால் அவரை வரிஞ்சு தூக்கணும் அப்படி. அந்த மேட்ச் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வின் பண்ணணும். அடுத்த மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஜோக்கர்ஸ், இவங்க வெளியே ஜோக்கர்ஸ், இவங்களால வந்து பார்த்தா வெளியே வர முடியாது. பிக் மேட்ச் வந்து பார்த்தா வளரால இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்படியே நடந்தாங்க. ஓப்பனிங் பார்ட்டிசிபேட் கேஎம் வில்லியம்ஸனும் சச்சின் ரவீந்திராவும் சூப்பரான நல்லா பேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டோன்னா 370 ரன் டார்கெட் கொடுத்தாங்க நிறைய இதில். இதை நீங்கள் சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு சேஸு நீங்கள் தாண்ட வின்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் 320 பக்கம் வந்தாங்க. ஒரே ஒரு ஆள் மில்லர் 64 பாலுக்கு 100 ரன். ஃபஸ்ட்டு 40 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தேன். அடுத்து 24 பாலுக்கு 150 ரன் அடிச்சிக்க. அப்படி இந்த வேகத்தை முன்னாடியே பண்ணினாருன்னா வாய்ப்புகள் உண்டு. சரி, 2வது டே ஃபைனல் ஞாயிற்றுக்கிழமை. என்னவா பண்ண போகிறாங்க? நம்ம கேன் மாமா ஐசிசி ட்ராஃபியை இது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா 3 டைம் வின் பண்ணிக்கோம். 2019 தோனி அவுட் பண்ணாது இது பண்ணோம். பழி டீஸாக இதில் விட்ட வேறு எதுலேயும் கிடையாதுங்கிற மாதிரி இது பண்ணிட்டு விளையாண்டோம். நல்லா போச்சுங்க ஓப்பனிங் பார்ட்டிசிபேட். நம்ம ரோஹித் சர்மா வழக்கம் போல் 15வது டைம் டேஸ்ட் தோற்றா அப்படி. வழக்கம் போல் நாங்கள் பவுலிங் பண்ண அப்படி நல்லா ஓப்பனிங் அமைஞ்சி 60 ரன் 70 ரன் பக்கம் அடித்தாங்க ஓப்பனிங் பார்ட்டிசிபேட். நம்ம ரஜினி ரவீந்திரா சூப்பராக விளாண்டா அப்படி. இருக்கவே நம்ம குல்தீப் வருண் சக்கரவர்த்தி அவரை கூட்டியிருந்தா அப்படி விக்கெட் வந்துச்சு. ரச்சின் ரவீந்திராவை நம்ம குல்தீப் தூக்கணும் அப்படி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமி வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே வந்து 2-3 கேட்சை விட்டா அப்படி. காட்டன் பால் வந்து கேட்சை விட்டா அப்படி. வருண் சக்கரவர்த்தியோட பவரில் வந்து பார்த்துக்கிட்டோம் சுயேஷ் கேட்சை விட்டா அப்படி. சுயேஷுக்கு மேலே நல்லா கேட்செலாம் பிடிச்சினா அப்படி நல்லா ஃபீல்லாம் பண்ணா அப்படி. ஆனால் இது வந்து கேட்ச் வந்து விட்டா அப்படி 252 டார்கெட் கொடுத்தாங்க. அப்படி முக்கியம் போது வந்து பார்த்துக்கிட்டோம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இந்த கிரவுண்டில் துபாய் கிரவுண்டில் 250 தானாவே அடிக்கிறது கஷ்டம். 250 இருந்தால் 50 இருந்தால் அந்த பக்கம் 50 மிச்சம் இருக்குது. இந்த பக்கம் 1 அடித்து தூட்டி போயிடலாம் ஒரு நம்பிக்கை. ஆனால் 252 48 பால் தான். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 50 தாண்டிடுச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோம். போட்டாங்க ஓவர் நல்லா போட்டாங்க. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த மனம் தளராத ஒன்று தான். ஓப்பனிங் பார்ட்டிசிபேட் 100 ரன் தாண்டி போயிட்டுருக்குது.
ஒரு கஷ்டமான சான்ஸை மனுஷன் கிளீன் பிலிப்ஸ் தாண்டி பிடிக்கிறான்னா எந்த அளவுக்கு திடகாட்டமாக மனசு ஒட்டி விளாண்டுப்பாங்க பார்த்துங்களேன். 107 விக்கெட்டு போச்சு. அடுத்தது உடனே கோலி, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ரோஹித் சர்மா 3 போயிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லி முடிச்சுன்னு பார்க்க வரேன். சுரேஷ் ஐயர், அக்ஷர் பட்டேல் கூட்டணி போட்டு ஒரு மேட்ச்சை கொண்டு போனாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகிட்டா அப்படி, சாரி சுரேஷ் அவுட் ஆகிட்டா அப்படி. சுரேஷ் அவுட் ஆனவுடனே நம்ம கேஎல் வந்தா அப்படி, கேஎல் வந்தவுடனே அக்ஷர் மாமா போயிட்டா அப்படி. அக்ஷர் போயிட்டாலாம் சரி இதுக்கு மேலே ஆள் இல்லையே அப்படிங்கும்போது பாண்டியா வந்தா அப்படி, கையை காலை ஆட்டினா அப்படி ஒரு 4 over 6 வச்சு போயிட்டா அப்படி. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்த 2 பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன். அந்த டூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருந்துச்சு. ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பொறுமையாக ஆனாப்படி. அவரோட பொறுமை தான் நமக்கு வின் பண்ணி கொடுத்துச்சு இந்த கப்பவே. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் எல்லாருமே சொல்கிறாங்க, கோலியை பற்றி பேசுகிறாங்க, வருண் சக்கரவர்த்தி பற்றி பேசுகிறாங்க, ரோஹித் சர்மா கேப்டன்சி பற்றி பேசுகிறாங்க, அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா பற்றி பேசுகிறாங்க, வில்லியம்சனை பற்றி பேசுகிறாங்க, அதே மாதிரி ஒரு சில பேட்ஸ்மேன் சாதாரண ரூட்டை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்ம டீமில் நம்ம ஆளுகளை பற்றி பேச வேண்டிய 2 பேர் தவறிட்டோம் நம்ம. ஒன்று சுரேஷ் ஐயர், சூப்பரான பேட்ஸ்மேன். எல்லா மேட்சுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா மினிமம் 30 ரன் கேரண்டி. 46, 48, 52, 74, 76 ஒரு மேட்ச்சு, எல்லா மேட்சும் அடித்தா அப்படி இந்த மனுஷன். அவர் 30 ரன்னுக்கு குறைவாக இந்த இதில் ஒரு மேட்ச் கூட அவுட் ஆகலை. அடுத்தது நம்ம அக்ஷர் பட்டேல் நல்லா வேண்டாம் அப்படி, சூப்பர் தான், நான் அவர் குறைய சொல்லலை. கேஎல் ராகுல் 6வது இடத்துக்கு தகுதியான ஆள் தான். ஓப்பனிங் கொடுத்தா நல்லா விளையாடுவோம் அப்படி. 1 day ஒன்றும் ஓகே, 5வது பேட்ஸ்மேனும் ஓகே, 6வது கொடுத்தீங்க இப்போ 6வது தான் ஓகே தான். எங்கேயா கொடுத்தாலும் என் பங்களிப்பு டீமுக்கு தான்டா, டீமை தவிர வேறு எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்கா அப்படி. கேஎல் சூப்பரான பிளேயருங்க, ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பார்த்தா கடைசியில் வின் பண்ணிட்டோம். வின் பண்ணாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் 2027 வேர்ல்டு கப் இருக்குது. ரோஹித் சர்மா அது வரைக்கும் இருப்பாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். கோலி கட்டாயம் இருப்பா அப்படி, 82 சதம் போட்டிருக்கா அப்படியா, இன்னும் ஒரு 15 சதம் இருக்குது. கண்டிப்பாக அதை முடிக்க போக மாட்டா அப்படி. ஸோ அதனால் கோலி இருப்பா அப்படி, 2 வருஷம் இருப்பா அப்படி. ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் டவுட் தான் தெரிஞ்சு, பட் இருக்கணும், இருந்தால் நல்லாக்கும் வரது தான் என்னோடய ஆசை. அவருக்கு தான் தெரியும், அவர் உடம்பு எந்தளவுக்கு ஒத்துழைக்குங்கிறது தெரியல, பார்ப்போம். உங்களுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேட்ச்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டா அந்த 350 சேஸ் பண்ண மேட்ச்சு, ஆப்கானிஸ்தான் அடித்த மேட்ச்சு, கடைசியில் நம்ம ஃபைனல், அதான் சூப்பரான மேட்ச். இந்த 3 மேட்சை கண்டிப்பாக கண்டு சொல்லுவேன். உங்களுக்கு அந்த மேட்ச் பிடிச்சது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக்கும் கமெண்ட் தான் நமக்கு பார்த்து போய் விட்டு அளிக்கும். அதனால் அனைவரும் லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் அல்லது தமிழ் சினிமா செயல் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.